சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் சிறுபான்மை நலத்துறை சார்பில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் புதிய ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். சென்னை விமான நிலையத்திற்கு அருகே நங்கநல்லூரில் சிறுபான்மை நலத்துறை சார்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படக்கூடிய புதிய ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்திற்குள்ளாக அடிக்கல் நாட்டுகிறார். தற்போது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் ஹஜ் கமிட்டியினுடைய மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த அறிவிப்பு என்பது முன்பாகவே வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் சமூக உரிமையுடன் வாழ்வதற்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் போது ஆண்டுதோறும் வரக்கூடிய சென்னைக்கு வரக்கூடியவர்கள் பயணிகள் புறப்படுவதற்கு முன்பாக தங்கி செல்வதற்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் சென்னை விமான நிலையத்திற்கு அருகாமையில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என கடந்த 2/3/2025 அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பின்படி சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகில் நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நாள் ஒன்றுக்கு 400 பேர் புனித பயணிகள் தங்கி செல்வதற்கான வசதியாக நவீன வசதியுடன் இந்த கட்டடம் என்பது கட்டப்பட இருக்கிறது. இதற்கு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு நீண்ட நாட்களுக்கான ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டக்கூடிய ஒரு அரசாக இது செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கூட முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக கூட முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய 5650 பயணிகளுக்கு தலா 25,000 வழங்கக்கூடிய வகையில் அதற்கான திட்டத்தையும் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்பு கடந்த 5ஆவது மாதம் தொடங்கி வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த புனித பயணத்தை தொடங்கும் போது சென்னையிலிருந்து செல்வதற்கு தங்குவதற்கு வசதியான ஒரு கட்டணம் தட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்று 39 கோடியே மதிப்பீட்டில் சுமார் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 400 பயணிகள் தங்கக்கூடிய வகையிலான கட்டடம் என்பது கட்டப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி கட்டடப் பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட பல்வேறு இஸ்லாம் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். அன்புச்செல்வன், இந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ் இல்லம் குறிப்பா ஏன் நங்கநல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு? அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? ஏதாவது முக்கிய காரணம் இருக்கா? இல்ல, ஒவ்வொரு இஸ்லாமியருடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளாக ஒரு புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும். அது ஹஜ் பயணம் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு பயணமாக இருக்கிறது. அதற்காக சென்னை வரக்கூடிய இஸ்லாமியர்கள் பல்வேறு இடங்களில் தங்கும் போது, அதாவது பொருட்செலவு ஒன்று இருக்கிறது பொருளாதார ரீதியாக. ஆனால் பலரும் இஸ்லாமியர்கள், நடுத்தர மக்கள் கூட சென்று வரக்கூடிய ஒரு சூழல் வேண்டும். அதற்கு சென்னையில் வந்து தங்கும் போது அவர்களுக்கு செலவினம் அதிகமாகிறது. அதே போன்று சென்னை விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருந்தால் அது இன்னும் வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அரசுக்கு பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதில் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வசதியாக, அதாவது சென்னை விமான நிலையத்திற்கு அருகாமையிலே இது போன்ற புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான ஹஜ் இல்லம் கட்டப்பட்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என இஸ்லாமிய அமைப்புகள் பலரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2025 மார்ச் மாதம் ஒரு 2ஆம் தேதி போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாகத்தான் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகாமையிலேயே 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுகிறது. அதில் நாள் ஒன்றுக்கு 400 பேர் தங்கக்கூடிய விதமாக நவீன வசதிகளுடன் இந்த ஹஜ் இல்லம் கட்டப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. பலரும் இந்த திட்டம், இந்த ஹஜ் இல்லம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மேடையில் அந்த இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் பேசி வருகிறார்கள். ஆகவே அரசு எடுத்திருக்கக்கூடியதில் பல்வேறு நலத்திட்டங்களை இஸ்லாமியர்கள் செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு, அந்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு சென்னையில் வந்து தங்கி செல்வதற்கு ஏதுவாக நவீன வசதிகளுடன் இந்த ஹஜ் இல்லம் என்பது கட்டப்பட இருக்கிறது.
அன்புச்செல்வன், ஒரே நேரத்துல எத்தனை பேர் வர அந்த ஹஜ் இல்லத்துல தங்கலாம்? அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இல்ல, அதாவது ஹஜ் பயணிகளை பொறுத்தவரை சுமாராக ஒரு 1000 - 2000 பேர் கூட தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதிலிருந்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்படியாக இருக்கும்போது அதிகபட்சமாக ஒரு 500 பேராவது தங்கக்கூடிய வகையிலான வசதியில் கட்டப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் இருந்தது. தற்போது 1 ஏக்கர் பரப்பளவில் 400 பேர் ஒரு நாள் தங்கி செல்லக்கூடிய வகையிலான நவீன வசதிகள், அதாவது தேவையான அடிப்படையான வசதிகள் மட்டுமில்லாமல் அவர்கள் தங்கி செல்வதற்கான நவீன வசதிகளுடன் இந்த கட்டணம் என்பது கட்டப்பட இருக்கிறது. அதற்குத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சற்று நேரத்திற்குள்ளாக அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதுவும் சென்னை விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருப்பதால் சென்னை போக்குவரத்து நெரிசலிலிருந்து அவர்கள் விமான நிலையத்திற்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய அந்த இடையூறுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு உடனடியாக விமான நிலையத்திற்கு செல்வதற்கும் புனித பயணத்தை எவ்விதமான இடையூறும் இல்லாமல் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று வருவதற்கும் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுக்கு வழங்கக்கூடிய மானிய தொகையும் கூட உயர்த்தி தமிழக அரசு 25,000 ரூபாயாக தலா ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுவதும் கூட குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக தங்கி செல்வதற்கான ஹஜ் இல்லத்தையும் தமிழக அரசு வசதியுடன் 39 கோடி 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட திட்டமிடப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். இந்த ஹஜ் இல்லத்துல தங்குவதற்கு ஏதாவது முன்பதிவு செய்யணுமா? அதற்கான ஏற்பாடுகள் அரசின் சார்பா ஏதாவது பண்ணப்பட்டிருக்கா? குறிப்பாக ஹஜ் இல்லத்தை பொறுத்தவரை பயணம் மேற்கொள்வதற்காக அந்த ஹஜ் கமிட்டி என்பது நியமிக்கப்படும். அந்த ஹஜ் கமிட்டி தான் எவ்வளவு பேர்கள் செல்கிறார்கள் என்ற அனைத்து விதமான தகவலும் அவர்களிடம் இருக்கும். அந்த ஹஜ் கமிட்டியினுடைய அடிப்படையில் இந்த கட்டணம் கட்டி முடிக்கிறதுக்கு பின்னால்தான் அதற்கான தேர்வுகள் செய்யப்பட்டு ஒரு நாளைக்கு 400 பேர் என்றால் அதற்கான வழிகாட்டுதல் நடைமுறைகள் அனைத்தையுமே ஹஜ் கமிட்டி என்பது முறையாக மேற்கொள்ளும். அதற்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கட்டணம் கட்டப்பட்டதற்கு பின்பாக அந்த தங்கக்கூடியவர்களை தேர்வு செய்வது, எவ்வாறு அதில் புக்கிங் செய்து கொள்வது போன்ற அனைத்து விதமான வழிகாட்டுதலும் வெளியிடப்படும். அதை ஹஜ் கமிட்டி முழுமையாக பார்க்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.